Okay, EFG produce and sells a single product. The budget for the latest period is as follows. Sales revenue 12,600 unit, 277,200. Variable cost means cost changes are so units கூட என்ன செய்யும் இதுவும் கூடும் அதான் சொல்றது வேரியபிள் காஸ்ட்னு சொல்லுவோம் காஸ்டும் கூடும் direct material 75,600, direct labor 50,400, production overhead 12,600. அப்ப variable cost per unit எப்படி நான் காணலாம்னு சொன்னா total cost இருக்கா இல்ல variable cost direct material total cost 75,600 இந்த 12,600 யூனிட்டால டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா variable cost per யூனிட்டுக்கான direct material நீங்க காணலாம் ஓகே direct labor 50,400. 50,400 is divided by 12,600 divide பண்ணீங்கன்னா variable cost per யூனிட்டுக்கான direct labor காணலாம் ஓகே variable production overhead okay variable production overhead எப்படி காணலாம்னு சொன்னா 12,600 divide பண்ணீங்கன்னா சொன்னா production overhead per unit எவ்வளவுன்னு சொல்லி வேற clear அதே மாதிரி fixed overheads fixed overheads என்னது யூனிட்ஸ் என்ன சேஞ்ச் ஆனாலும் இது சேஞ்ச் ஆகாது okay cost change ஆகாது okay fixed overheads 13,450 other overhead 10,220 அப்ப இவ்வளவு கூட்டி விட்டீங்கன்னா சரி அப்போ இது என்ன வருது 162,270ன்றது என்னது டோட்டல் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு வர டோட்டல் காஸ்ட் தான் இது பட்ஜெட்டட் ப்ராஃபிட் இது எப்படி கண்டிருக்காங்க இந்த சேல்ஸ் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் அது கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பட்ஜெட்டட் ப்ராஃபிட் வருது கிளியர் okay actual results வந்திருக்காங்க actual results for the period were as follows okay sales revenue 13,200 units அதுக்கு வந்த actual revenue 303,600 அப்ப நீங்க sales revenue per actual யூனிட்டுக்கு பாத்தீங்கன்னா இதால டிவைட் பண்ணீங்கன்னா actual யூனிட்ஸ்க்கான sales revenue per யூனிட் வரும் 303,600 13,200 டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சேல்ஸ் ரெவென்யூ per யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு சொல்லி வரும் வேரியபிள் இப்ப இதைத்தான் உங்களோட எம்எஃப்ஆர்டி அசைன்மெண்ட்ஸ் இப்ப டிரெக்டா ஐஎஸ்டி சேர்ந்த ஆட்களுக்கு வந்து எம்எஃப்ஆர்டி இருக்காது டிப்ளமா சேர்ந்து வந்த ஆட்களுக்கு இருக்கும் டிப்ளமா ஆட்களுக்கு தான் எம்எஃப்ஆர்டி இருக்கும் அண்ட் ஃபைனான்ஸ்லயும் இருக்கு எம்எஃப்ஆர்டி அதுல இதெல்லாம் கேட்டிருக்காங்க வேரியன்ஸை பத்தி இந்த மாதிரி வந்த அசைன்மெண்ட்ஸ்ல ஓகே direct material 78,350 okay அதை இதால டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி வரும் direct labor எவ்வளவுன்னு வரும் production overhead okay production overhead 13,710 actual overheadம் அதே மாதிரி இந்த actual தந்திருக்காங்க prepare the flexible budget control statement and actual calculate the variance கேட்டிருக்காங்க அப்ப flexible budget control எப்படி பார்க்கிறது அப்படி பார்க்கறேன்னு சொன்னா இந்த 12,600 யூனிட்ஸால எல்லாத்தையும் டிவைட் பண்ணி எங்களுக்கு வருமா இல்லையா அப்போ அவ்வளவு per யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு சொல்லி வரும் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் அந்த 12,600 யூனிட் தான் உங்க நீங்க பட்ஜெட் பண்ணி செய்த காஸ்ட் ரிப்போர்ட் தான் இது 12,600 யூனிட்டுக்கு நீங்க செய்தது அப்ப சோ 13,200 யூனிட்ஸ்க்கு அவ்வளவு வரணும் அப்ப ஆக்சுவலா நீங்க ப்ரொடியூஸ் பண்ண என்ன 13,200 யூனிட்ஸ் கூடவா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க அப்ப என்ன செய்யணும் வேரியபிள் காஸ்ட்ல என்ன செய்யிருக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்ப அதை வச்சு நாங்க என்ன செய்யணும் ரிப்போர்ட் செய்யணும் ஓகே இதான ஆன்சர் உங்களுக்கு விளங்குதா இது ரசிகா ஓகே இது ஒரிஜினல் பட்ஜெட் இது நாங்க ஒரிஜினலா போட்ட ஸ்டார்ட்ல போட்ட பட்ஜெட் 12,600 யூனிட்ஸ்க்கு ஸ்டார்ட்ல போட்ட பட்ஜெட் அதுக்கு வந்த சேல்ஸ் ரெவென்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 277,200 வேரியபிள் காஸ்ட் அவங்க தந்த மாதிரி பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்ல தந்த மாதிரி ஸ்டார்ட்ல அந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டிருக்கும் 75,600 direct labor 50,400 production overhead 12,600 fixed overheads production 13,450 other overhead அதே மாதிரியே போட்டிருக்கோம் எல்லாம் போட்டு அப்படியே போட்டிருக்கோம் அதுல தந்த மாதிரி ஃபிளெக்ஸ் பட்ஜெட் எதுக்கு சொன்னா இதுவெல்லாம் நாங்க பட்ஜெட் போட்டது எவ்வளவுக்கு 12,600 யூனிட்ஸ் நாங்க ஃபிளெக்ஸ் பட்ஜெட் காணுவோம் என்னண்டா இப்ப நான் வேரியபிள் காஸ்ட் கண்டேன் தானே இதுக்கு எல்லாம் அவ்வளவு ஒரு யூனிட்டுக்கு அவ்வளவு காஸ்ட் வரும்
இந்த கண்ணானா இல்ல டைரக்ட் மெட்டீரியல் கண்டென்ட், டைரக்ட் லேபர் கண்டென்ட், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் கண்டென்ட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகாது. என்ன நடந்தாலும் சேஞ்ச் ஆகாது. சேல்ஸ் ரெவென்யூ என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகாது. சேல்ஸ் ரெவென்யூ நீங்க எப்படி காணலாம், per யூனிட்டுக்கான சேல்ஸ் ரெவென்யூ எப்படி காணலாம், பட்ஜெட்டட் டோட்டல் ரெவென்யூ இருக்கு தானே 277,200 நீங்க டிவைட் பண்ணணும் என்னத்தால 12,600 யூனிட்ஸா டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு யூனிட்டுக்கான சேல்ஸ் ரெவென்யூ எவ்வளவுன்னு சொல்லி வேற per யூனிட்டுக்கான சேல்ஸ் ரெவென்யூ. அப்ப இதால டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா per யூனிட்டுக்கான சேல்ஸ் ரெவென்யூ எவ்வளவுன்னு சொல்லி வேற. ஓகே, இப்போ per யூனிட்டுக்கான சேல்ஸ் ரெவென்யூ எப்படி காணும், 277,200 12,600 டிவைட் பண்ணா எவ்வளவு வரும் per யூனிட்டுக்கு 22 rupees வருதா. அப்ப அந்த 22 rupees வருது. அப்ப 277,200 12,600 டிவைட் பண்ணீங்கன்னா அப்ப செல்லிங் பிரைஸ் per யூனிட் எவ்வளவு வருது 22. அப்ப இது பட்ஜெட் பண்ணி பாத்தீங்கன்னா 22. அதே 13,200க்கு எவ்வளவு வரும் per யூனிட்டுக்கு தான் 22 rupees என்றா. சோ 13,200 யூனிட்ஸுக்கும் எவ்வளவு கிளியரா. ஓகே, நீங்க ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்றீங்க எவ்வளவு 13,000 பாருங்க. ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் இந்த சைட் தந்திருக்கும். ஓகே, ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் இந்த சைட் தந்திருக்கும். அப்ப 13,200 யூனிட்ஸுக்கும் 22 rupees படி பார்த்தா உங்களுக்கு இவ்வளவு செல்லிங் ரெவென்யூ கிடைச்சிருக்கும். விளங்கிச்சா, இவ்வளவு ரெவென்யூ தான் கிடைச்சிருக்கணும். பட் அங்க கிடைச்ச ரெவென்யூ எவ்வளவு 3,03,600 rupees வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெவென்யூ பார்க்க கூட கிடைச்சிருக்கு. அப்ப இது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நல்லமா கூடாதா, நல்லது. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம், ஃபேவரபிள். ஓகே, அண்டை சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா லாஸ்ட் வீக் எப்படி ஃபேவரபிள் அட்வர்ஸ் பார்க்கணும்னு சொல்லி. நாங்க பட்ஜெட் பண்ணி இருக்கோம், இது பார்த்தா 22 rupees தான் வந்திருக்கும் ஒரு யூனிட்டுக்கு. செல்லிங் பிரைஸ் per யூனிட் 22 rupees. சோ 13,200 யூனிட்ஸுக்கு வந்து எங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோம்னு பார்த்தா ரெவென்யூ, டோட்டல் ரெவென்யூ இவ்வளவுதான் கிடைச்சிருக்கணும். பட் ஆக்சுவலா கிடைச்ச ரெவென்யூ இவ்வளவு. கிளியரா, 3,03,600. அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரெவென்யூலும் பார்க்க கூட ரெவென்யூ கிடைச்சிருக்கு. சோ இட்ஸ் ஃபேவரபிள். அப்ப இதுல இருந்து இதை டிடக்ட் பண்ணி விட்டா வாரது என்ன 13,200. ஆக்சுவல் ரிசல்ட்ஸ்ல இருந்து ஆக்சுவலுக்கும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், வேரியன்ஸ் சொல்லுவோம். லாஸ்ட் வீக் சொல்லி தந்தேன். கிளியரா. அப்ப இதுல இருந்து இதை டிடக்ட் பண்ணி விட்டா 13,200 வரும். ஓகே, இப்ப நாங்க வேரியன்ஸ்லயே இப்ப ஃபைனான்ஸ் சைட் படிக்கிற ஆட்களுக்கு இதெல்லாம் என்ன இன் டெப்தா படிப்போம். இந்த டைரக்ட் மெட்டீரியல் அப்படி தனித்தனி இண்டிவிஜுவலா காண்றது, டைரக்ட் லேபர் அப்படி காண்றது, வேரியன்ஸ் அதுக்கெல்லாம் தனித்தனி வேரியன்சஸ் இருக்குது, அதெல்லாம் படிப்போம். சரி, டைரக்ட் மெட்டீரியல் டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ், டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ், அதெல்லாம் படிக்க போறோம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். ஓகே, அதுக்கு முதல்ல இது பேசிக்ஸ். ஓகே, இப்ப நான் ஒரு ஸ்டார்டா ஒரு பேசிக்ஸா சொல்லி தரேன். ஓகே, இது விளங்கிச்சா. ஓகே, ஒரிஜினல் பட்ஜெட் படி பாத்தீங்கன்னு சொன்னா 75,600 எங்களுக்கு கிடைக்குது. அதை வந்து 12,600 டிவைட் பண்ணினா எங்களுக்கு பட்ஜெட்டட், அதாவது டைரக்ட் மெட்டீரியல் per யூனிட் எவ்வளவு, டைரக்ட் மெட்டீரியல் per யூனிட் எவ்வளவு வருது எங்களுக்கு 5 rupees-ஆ 6 rupees. ஓகே, அப்ப 6 rupees வருதுன்னு சொன்னா ஒரு யூனிட்டுக்கு டைரக்ட் மெட்டீரியல் per யூனிட் எப்படி வருது 6 rupees தான் வருது. அது அப்படி கண்டென்ட் 75,600 12,600 டிவைட் பண்ணா 6 rupees வருது. சோ 13,200 யூனிட்ஸுக்கும் அவ்வளவு. கிளியரா, 13,200 யூனிட்ஸுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வருது எவ்வளவு 79,200. அது அப்படி கண்டென்ட் 6 rupees into 13,200. அதாவது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் எவ்வளவு 79,200. ஓகே, பட் ஆனா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு 78,350. யா, அப்ப உங்களுக்கு இவ்வளவு காஸ்ட் வந்திருக்கும். பட் உங்களுக்கு ஆக்சுவலா வந்த காஸ்ட் இவ்வளவு தான். ஒரு ப்ராடக்ட் பண்ண ஒரு கம்பெனி ஒரு ப்ரொடக்ஷன் செய்யற நேரம் பட்ஜெட் பண்ண செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வந்திருக்கும் 79,200 rupees வந்திருக்கும் ஆக்சுவலா. பட் அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு 78,350. அப்ப இது ஆர்கனைசேஷனுக்கு ஃபேவரபிளா கூடாதுன்னு இல்லமா, ஃபேவரபிள். ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு காஸ்ட் சர்வ் ஆயிருக்கு. ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண காஸ்ட் வந்து 79,200. பட் ஆக்சுவலா வந்த காஸ்ட் எவ்வளவு 78,350. கிளியர். அப்ப அதுல இருந்து பாக்கணும் எங்களுக்கு அந்த சர்விங்ஸ் எவ்வளவு 850. அது அப்படி இதுல இருந்து டிடக்ட் பண்ணி விட்டா சரி.
அப்ப ஃபேவரபிள் அப்படியே மைனஸ் பண்ணா போட்டிருக்கேன். கிளியரா? ஓகே, எல்லாரும் ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் படிச்சதுல நான் சொல்லி தந்ததுல? மிதிஷாலினி? இல்ல சார். ஓகே, வேற ரசிகா? இல்ல சார், விளங்குது. ஓகே, இந்த இதுல விளங்கப்படுத்துதான் கஷ்டம். அப்ப என்ன போர்ட்ஸ்னா பரவாயில்ல, இதுல உங்களுக்கு விளங்கதா தெரியல, அதான் திருப்பி கேட்கணும். ஓகே ஓகே. அண்ட் டிரெக்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க டைரக்ட் லேபர். டைரக்ட் லேபர்ல இப்ப ஓகே டைரக்ட் லேபரை பார்ப்போம். டைரக்ட் லேபர் per யூனிட்டுக்கு எவ்வளவுன்னு பார்ப்போம். ஓகே, டைரக்ட் லேபர் per யூனிட்டுக்கு எப்படி பார்க்கிறது? 50,400 12,600 டிவைட் பண்ணா அப்போ ஒரு டைரக்ட் லேபர் per யூனிட்டுக்கு எவ்வளவு வரப்போகுது? 4 rupees. அப்போ 4 rupees into 13,200 யூனிட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும்? 52,800 வரும். ஓகே, 4 ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு டைரக்ட் லேபர் உங்களுக்கு வரப்போகுது? 4 rupees. அதை எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொன்னா இதா டிவைட் பண்ணி விட்டு உங்களுக்கு வரப்போகுது எவ்வளவு? 4 rupees. அதை 52,800 எப்படி இதை நாங்க இதை ஃபைண்ட் பண்ண முடியும்? இந்த ஆன்சரை 4 rupees into 13,200 யூனிட். அதாவது 4 rupees ஒரு யூனிட்டுக்கு டைரக்ட் லேபர் 4 rupees தான் நாங்க பட்ஜெட் பண்ணிருக்கோம். அப்ப சோ 13,200 யூனிட்டுக்கு எங்களுக்கு ஆக்சுவலா எவ்வளவு வந்திருக்கணும்? 52,800 வந்திருக்கணும் ஆக்சுவலான டைரக்ட் லேபர் காஸ்ட். பட் ஆக்சுவலா வந்த காஸ்ட் எங்களுக்கு எவ்வளவு? 51,700. அப்ப உங்களுக்கு சர்வ் ஆயிருக்கா கூடி இருக்கா? எக்ஸ்பென்ஸ் சர்வ் ஆயிருக்கு. அப்ப அது என்னது? அப்ப உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல? ஓகே, கிளியர். அப்ப அத எப்படி காண்றது? பட்ஜெட்ல இருந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸ்க்கு டிஃபரன்ஸ் தான் சொல்லுவோம். என்னது? வேரியன்ஸ் னு சொல்லுவோம். பிறகு அது அட்வர்ஸா ஃபேவரபிளான்றத பார்க்கறேன்னா ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். ஓகே ஓகே, கிளியரா? சஷ்மிதா ஓகே? Gloria? Yes sir. Danushkan? Yes sir. ஓகே, கிளியரா? இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப இதுகள் தான் உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள். இப்ப நீங்க இப்ப நீங்க மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டிசிஷன் மேக்கிங் பண்ற நேரம் இப்படியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னா நீங்க டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு வேரியன்ஸ், ஆக்சுவல், பட்ஜெட்டிங் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கிளியரா? அப்பதான் உங்களால ஒரு ரிப்போர்ட்ன்றது ஒழுங்கா செய்ய முடியும். ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்டான விஷயமே இப்படியான விஷயங்கள் தான். நாங்க தியரி படிச்சு எங்களுக்கு இப்படி யோசனை. ஓகே, இப்படியான விஷயங்கள்ல வந்து நீங்க இன்வால்வ் ஆகி நல்லா படிக்கணும். ஓகே ஓகே, நான் இப்ப நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் சில பேர் இதுக்குள்ள ஆட் பண்ணுவோம் கிளாஸஸ்க்குள்ள. அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பிரேக் ஈவன் அனாலிசிஸ் தொடங்க போறேன். இது முடிஞ்சிட்டேன், இதை முடிச்சிட்டேன்னு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் தொடங்கும். சரியா? MFRDலயே அப்படியே அது முடிஞ்சோன்னா கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, குரூப் அக்கவுண்ட்ஸை வந்து எப்படி கம்பைன் பண்ணி செய்யறது. குரூப் அக்கவுண்ட்ஸ் இருக்குதா இல்லையா? குரூப் அக்கவுண்ட்ஸ்னா பேரண்ட், சப்சிடியரி, அப்ப அப்படியான அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கம்பைன் பண்ணி செய்யறது. பேரண்ட், சப்சிடியரி, அசோசியேட். ஓகே, அது எல்லாத்தையும் வந்து நாங்க எப்படி கம்பைன் பண்ணி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகே, அப்ப அது MFRDல வராது, FRல வரும். ஓகே, இப்ப மிச்சதுல ஒரு ஆள் தான் MFRD ஆள் இருக்காங்க, ஒரு ஆள் 2 பேர் டிப்ளமா. மிச்ச எல்லாரும் இது ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஆக்கள் தானே. அப்ப அது எல்லாத்தையுமே எப்படி கம்பைன் பண்ணி செய்யறதுன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகே, எப்படி இதாக்குறது அதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஏன்னு சொன்னா இப்ப அது குரூப் அக்கவுண்ட்ஸ் செய்ய தெரிஞ்சிருக்கோம் நீங்க. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாண்டர்ட் செல் தொடங்குவேன். ஸ்டாண்டர்ட் செல்லும் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு மேலாம் குரூப் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஓகே ஓகே, நெட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் பாருங்க. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் per யூனிட்டுக்கு எப்படி நான் காண்றேன்னு சொன்னா 12,600 தான் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு ஒரிஜினலா. பட் அதுக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அவ்வளவு யூனிட்ஸ் 12,600. அப்ப 12,600 rupees 12,600 யூனிட்டா டிவைட் பண்ணிட்டா அப்போ ஒரு யூனிட்டுக்கு வருமா இல்லையா காஸ்ட்? ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் வரப்போகுது? 1 rupee. ஓகே, சோ 13,200 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு வந்திருக்கணும்? 13,200 எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கணும் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். பட் எங்களுக்கு ஆக்சுவலா வந்த ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் எவ்வளவு?
14,160 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுல பார்க்க எங்களுக்கு கூட வந்துருச்சு. இப்ப பாருங்க நான் ஃபிளெக்ஸ் பட்ஜெட் தான் ஆக்சுவல் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்றேன். என்னன்னு சொன்னா இரண்டுமே இப்ப என்ன இருக்கு, சேம் ஆக்டிவிட்டி லெவல்ல இருக்குது, சேம் யூனிட்ஸ் கம்பேர் ஆயிடுச்சு. கிளியர்? அப்ப இதோட கம்பேர் பண்ணிடலாமா? ஒரிஜினல் பட்ஜெட் ஆக்சுவல் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணிடலாமா? சொல்லுங்க. ஒரிஜினல் பட்ஜெட் ஆக்சுவல் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ண முடியுமா? கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குதா? ஓகே, நான் சொல்ற விளங்குதா உங்களுக்கு? ஓம் சார். ஓகே சரி. அப்ப ப்ரொடக்ஷன் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப $12,600 12,600 யூனிட்ஸா டிவைட் பண்ணா அவங்களுக்கு வரக்கூடிய ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் யூனிட் பெர் யூனிட் எவ்வளவு? $1 பெர் யூனிட்டுக்கு. ஸோ 13,200 யூனிட்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கணும்? 13,200 எக்ஸ்பென்சஸா வந்திருக்கணும். பட் ஆக்சுவலா வாரது எவ்வளவு? 13,200 யூனிட்ஸுக்கும் 14,160. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலதுன்னு பார்க்க காஸ்ட் எவ்வளவு இருக்கு? கூடி இருக்கு. 960 என்ன இருக்கு? கூடி இருக்கு. அப்ப அது என்ன? ஆர்கனைசேஷனுக்கு அட்வர்ஸ். கிளியரா? அது என்னன்னு சொல்லுவோம்? அட்வர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரிஜினல் பட்ஜெட் எவ்வளவு? 13,450. சரியா? ஃபிளெக்ஸ் பட்ஜெட் எவ்வளவு வருது? 13,450. நான் பட்ஜெட் போடுறதுதான் இதுலயும் போடுவோம். பட் ஆக்சுவலா வரது என்னது? 13,710. அப்ப நாங்க ஃபிளெக்ஸ் பட்ஜெட் பண்ணதுலும் பார்க்க கூடி இருக்கு. ஃபிக்ஸ் பட்ஜெட் எவ்வளவு கூடி இருக்கு? 260 வந்து என்ன செய்யுது? கூடி இருக்கு. அப்ப அது ஆர்கனைசேஷனுக்கு என்னது? அட்வர்ஸ். அப்ப அதெல்லாம் மைனஸ் பண்ணி காட்டியிருக்கேன். அது ஓவர்ஹெட். அது ஓவர்ஹெட் எவ்வளவு இருக்குது எங்களுக்கு? 10,220 rupees வந்து இருக்கு. அது ஓவர்ஹெட் பட்ஜெட் பண்ணது பார்க்க. பட் ஒரிஜினலா வந்து ஃபிளெக்ஸ் பட்ஜெட் எவ்வளவு? கிளியர்? ஃபிளெக்ஸ் பட்ஜெட் இவ்வளவு வந்திருக்கு. ஆனா பட் ஆக்சுவலா வந்தது எவ்வளவு? 10,160. நான் பட்ஜெட் பண்ணது பார்க்க ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்ன இருக்கு? ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் என்ன செய்திருக்கு? ஓவர்ஹெட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் குறைஞ்சிருக்கு. அது ஓவர்ஹெட்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நான் பட்ஜெட் பண்ணது பார்க்க அதர் ரிசல்ட்ஸ் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் என்ன செய்திருக்கு? குறைஞ்சிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்க்க குறைஞ்சிருக்கப்படியா இது என்னது? ஆர்கனைசேஷனுக்கு ஃபேவரபிள். ஏன் ஒரு காஸ்ட் சர்விங்ஸ் ஆச்சுன்னா அது ஒரு ஆர்கனைசேஷன் ஃபேவரபிளா இல்லையா? அப்ப காஸ்ட் சர்வ் ஆயிருக்கு. அப்ப ஃபேவரபிள். கிளியரா? அப்ப நான் காஸ்ட் ரிப்போர்ட் செய்துட்டேன். இப்ப பாருங்க வேரியன்ஸ் செய்துட்டேன். நீங்க என்ன செய்யறேன்? இவ்வளத்தையும் ஆட் பண்றேன். ஒரிஜினல் பட்ஜெட் இவ்வளத்தையும் ஆட் பண்ணா இது ஒரிஜினலுக்கான டோட்டல் காஸ்ட். ஒரிஜினல் பட்ஜெட்டுக்கான டோட்டல் காஸ்ட். இது இவ்வளத்தையும் ஆட் பண்ண சேல்ஸ் இந்த பாருங்க இது இவ்வளத்தையும் ஆட் பண்ணா வேரியபிள் காஸ்ட் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் ஃபிக்ஸ் காஸ்ட் ஆட் பண்ணன்னு சொன்னா இது இவ்வளவு என்னது? ஃபிளெக்ஸ் பட்ஜெட்டுக்கான டோட்டல் காஸ்ட். அடுத்த பாருங்க இது இவ்வளத்தையும் ஆட் பண்ணா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அண்ட் அதர் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் இவ்வளத்தையும் கூடணும்னு சொன்னா 168,080. அப்ப இவ்வளவு வந்து என்னது? காஸ்ட். ஓகே, அப்ப இது ஆக்சுவல் ரிசல்ட்ஸ். இது ஃபிளெக்ஸ் பட்ஜெட்டுக்கான ஆக்சுவல் காஸ்ட். இது வந்து பட்ஜெட் பண்ணதுக்கான காஸ்ட். ஓகே, அப்ப 3 ரிப்போர்ட் செய்திருக்கேன். அப்ப இதுல இருந்து என்ன செய்யணும்? ப்ராஃபிட் எப்படி கண்டிருக்காங்க? இந்த சேல்ஸ் ரெவன்யூல இருந்து இந்த காஸ்ட்டை கழிச்சு விட்டீங்க, டோட்டல் காஸ்ட்டை கழிச்சு விட்டீங்கன்னா இது வேற. இந்த சேல்ஸ் ரெவன்யூல இருந்து இந்த டோட்டல் காஸ்ட்டை கழிச்சு விட்டீங்கன்னா இது வேற. ஆக்சுவல் ரிசல்ட்ஸுக்கான சேல்ஸ் ரெவன்யூல இருந்து டோட்டல் காஸ்ட்டை டிடக்ட் பண்ணி விட்டா என்ன செய்யும்? இது வேற. கிளியரா? Are you clear? Okay. Yes sir. Okay. அப்ப அப்படியே ஃபைன் பண்ணலாம் நாங்க ஆன்சர்ஸ். ஓகே, அப்ப வேரியன்ஸும் அதே மாதிரி தான். நீங்க அப்படியே இவ்வளத்தையுமே கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, இவ்வளத்தையுமே கூட்டுறது எல்லாத்தையும் கூட்டி கழிக்கிறது எல்லாம் கழிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் வரும். ஓகே, இதான் வேரியன்ஸ். ஓகே, இதை வச்சு என்ன செய்யணும்னு சொன்னா வேரியன்ஸ் ரிப்போர்ட் செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்க பட்ஜெட் பண்ண ப்ராஃபிட் எவ்வளவு? இதுக்கு பாருங்க, இப்ப பட்ஜெட் பண்ண ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குது? இது நாங்க பட்ஜெட் பண்ண ப்ராஃபிட் முதல்ல இதானே 114,930. அதுக்கு நாங்க ஆக்சுவலா வந்து இதுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? 13,900. கிளியரா? நாங்க ஆக்சுவலா அப்ப இது என்ன செய்ய போறோம்? ரிகான்சிலியேட் பண்ண போறோம். என்ன செய்ய போறோம்? இந்த டிஃபரன்ஸுக்கான காரணம் என்னன்றதை நாங்க ஃபைண்ட் பண்ண போறோம். அதை சொல்லுவோம் என்ன? ரிகான்சிலியேஷன் சொல்லுவோம்.
சரியா? அப்ப ஆக்சுவல் நீங்க ஒரிஜினலா போட்ட பட்ஜெட்டுக்கு ஆக்சுவலா வந்த ரிசல்ட்ஸ்க்கு முன்னாடி டிஃபரன்ஸ் நாங்க சரி செய்து என்ன ரீசன்ஸ் இருக்காது இது வந்துச்சுன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். அது சொல்லுவோம்னா ரிகன்சிலியேஷன் சொல்லுவோம். அப்ப பாருங்க ஆக்சுவலா வந்த ரிசல்ட்ஸ் எங்களுக்கு டோட்டலா வந்த ப்ராஃபிட் வந்த ஆக்சுவல் ப்ராஃபிட் 135,520 இதான் எங்களுக்கு ஆக்சுவலா வந்த ரிசல்ட். பட் நாங்க ஒரிஜினலா ஸ்டார்ட்ல போட்ட பட்ஜெட் 114,930. இப்ப ரெண்டுக்கு முடியான ப்ராஃபிட்லயே வேரியன்ஸ் இருக்கா இல்லையா பாருங்க. ப்ராஃபிட்ல இருந்து பாருங்க டோட்டல் வேரியன்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 135,020 இருந்து என்னது செய்திருக்காங்க 14,930 கழிச்சு விட்டா எங்களோட ப்ராஃபிட்ல வந்து டிஃபரன்ஸ் வருதா இல்லையா? ஓகே அதுதான் எவ்வளவு 20,590. ஓகே 20,590 தான் எங்களோட ப்ராஃபிட்ல வந்து டிஃபரன்ஸ். ஓகே அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா அதை காட்டியிருக்காங்க எப்படி வந்துச்சு. முதலாவது சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ். சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் எப்படி காண்றதுங்க சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் எப்படி காண்றேன்னு சொன்னா இந்த இருக்கு. நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னது ஃப்ளெக்ஸ் பட்ஜெட்டுக்கும் ஒரிஜினல் பட்ஜெட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் சொல்லுவோம் என்னது சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ். நான் லாஸ்ட் வீக் சொல்லி தந்தேன் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் வீக் சொல்லி தந்தேன் ஞாபகம் இருக்கா? சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் எப்படி காண்றேன்னு சொன்னா இந்த பாருங்க ப்ராஃபிட் இங்க பாருங்க முன்னாடி காட்டுறேன். சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் எப்படி காண்றிருக்காங்க இது ரெண்டு ஃப்ளெக்ஸ் பட்ஜெட்டுக்கும் ஃபிக்ஸ் பட்ஜெட்டுக்குமான டிஃபரெண்ட் தான் என்ன சொல்லுவாங்க வால்யூம் வேரியன்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல பாருங்க இந்த ப்ராஃபிட்ல வந்து வால்யூம் வேரியன்ஸ் பாருங்க ப்ராஃபிட்டுக்குமான ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குது 21,530 and 114,930. அப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குது அதுதான் சொல்லுவாங்க என்ன சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ். அதாவது எங்களுக்கு இந்த முதல் வந்து சேல்ஸ் பண்ண வால்யூம் எவ்வளவு பட்ஜெட் பண்ண வால்யூம் 12,600 இப்ப பட்ஜெட் பண்றது 13,200. அப்ப எங்களுக்கு எவ்வளவு யூனிட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு 600 யூனிட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அந்த 600 யூனிட் எக்ஸ்ட்ரா நாங்க ப்ரொடியூஸ் பண்ணபடியால எங்களோட ப்ராஃபிட்ல ஏற்பட்ட சேஞ்சஸ் எவ்வளவு கிளியரா? ஓகே ப்ராஃபிட்ல ஏற்பட்ட சேஞ்சஸ் தான் எவ்வளவு எங்களுக்கு பாருங்க 121,530 மைனஸ் 114,930. அப்ப ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்லுவோம் சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ். இந்த ப்ராஃபிட்ல ஏற்பட்ட சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அதான் 6,600. இது கிளியரா? ஓகே நெக்ஸ்ட் பாருங்க பிரைஸ் வேரியன்ஸ் இருக்கு. ஓகே செல்லிங் பிரைஸ் வேரியன்ஸ் அதாவது எங்களோட செல்லிங் பிரைஸ் கூடி இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதால டிவைட் பண்ணினா இதால டிவைட் பண்ணா அவ்வளவு செல்லிங் பிரைஸ் per யூனிட் வருது 200 சேல்ஸ் ரெவென்யூ இருக்கு தானே. இந்த சேல்ஸ் ரெவென்யூ அந்த சேல்ஸ் ரெவென்யூக்கு 277,200 இது 12,600 யூனிட்ஸால டிவைட் பண்ணா எங்களோட பட்ஜெட்டட் செல்லிங் பிரைஸ் வருமா இல்லையா? எவ்வளவு வரப்போகுது பட்ஜெட்டட் செல்லிங் பிரைஸ் 22. அதே மாதிரி இந்த ஆக்சுவலா பாருங்க ஆக்சுவல் இருக்குதா இல்லையா 3,03,600 13,200 டிவைட் பண்ணுங்க எவ்வளவு வருது. அப்ப ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வருது 23 வருது. ஓகே ஓகே 3,600 divided by 13,200. ஓகே அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு செல் பண்ணிருக்காங்க 23 ரூபீஸ் படி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே அப்ப ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு முதல்ல பட்ஜெட் பண்ணிருக்காங்க 22 ரூபீஸ் செல்லிங் பிரைஸ் per யூனிட் எவ்வளவு ஒரு யூனிட்டுக்கான சேல் பண்ண 22 ரூபீஸ் பட் ஆக்சுவலா சேல்ஸ் பண்றாங்க 23 கிளியர். அப்ப ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபீஸ் படி சேல்ஸ் பண்ணிருக்காங்க 1 ரூபீஸ் கூடவா சேல்ஸ் பண்ணிருக்காங்க கிளியரா? அது 1 ரூபீஸ் படி 13,200 யூனிட்ஸ் சேல்ஸ் பண்ணிருக்காங்க கிளியரா? ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா
அப்படி பார்த்தா 1 rupees கூடுதலா சேல்ஸ் பண்ணுங்க. அப்படி எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னு சொன்னா 13,200 யூனிட்ஸுக்கும் எங்களுக்கு இவ்வளவுதான் வந்திருக்கும். பட் எங்களுக்கு கிடைச்ச ரெவன்யூ இவ்வளவு ரெவன்யூ கிடைச்சிருக்கு. புரியுதா? அப்ப யூனிட்ஸும் கூடி பிரைஸும் கூடினபடியால எங்களுக்கு ப்ராஃபிட்ல வந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு? சேல்ஸ் ரெவன்யூவால இன்க்ரீஸ் ஆனது எவ்வளவு? 13,200. கிளியரா? அதான் அடுத்து பாருங்க, செல்லிங் பிரைஸ் வேரியன்ஸ் எவ்வளவு போட்டிருக்காங்க? 13,200. முதலாவது வந்து வால்யூம்ல ஏற்பட்ட டிஃபரன்ஸ், அடுத்து என்ன பிரைஸ்ல ஏற்பட்ட டிஃபரன்ஸால எங்களுக்கு வந்த ரெவன்யூ அண்ட் பட்ஜெட்டட் வேரியன்ஸ். இந்த பாருங்க, இந்த பட்ஜெட்டட் வேரியன்ஸ் எதுன்னு சொன்னா இந்த 790. இந்த பாருங்க அந்த ஓவர்ஹெட் பாருங்க, இந்த பட்ஜெட் பண்ணதுல ஏற்பட்ட டிஃபரன்ஸ். ஃபிளெக்ஸ் பட்ஜெட் பண்ணி எங்களுக்கு இவ்வளவு காஸ்ட் வந்திருக்கோம், பட் ஆக்சுவலா வந்த காஸ்ட் இவ்வளவு. அதால எங்களுக்கு சேவ் ஆனது எவ்வளவு? 790 rupees. ஓகே, அது பட்ஜெட்ல ஏற்பட்ட டிஃபரன்ஸ். இவ்வளவும் தான் எங்களோட வேரியன்ஸுக்கான காரணம். முதலாவது வால்யூம்ல ஏற்பட்ட டிஃபரன்ஸ், அதாவது ப்ராஃபிட் கூடுது. ஓகே, வால்யூம்ல ஏற்பட்ட இது வந்து என்ன சொல்லுவோம்? சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸால ஏற்பட்டது. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா பிரைஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ், இதுல ஏற்பட்ட டிஃபரன்ஸ். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா பட்ஜெட் வேரியன்ஸ். உங்களுக்கு நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போது எவ்வளவு? இவ்வளவு நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா 20,590. அதுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னீங்கன்னு சொன்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த ஒரிஜினல் பட்ஜெட்டுக்கு ஆக்சுவல் ரிசல்ட்ஸுக்கும் அந்த டிஃபரன்ஸ் தான் இந்த மூன்று: சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ், பிரைஸ் வேரியன்ஸ், பட்ஜெட் வேரியன்ஸ். கிளியரா எல்லாம் இருக்கா? இதுல பாருங்க, அதுக்கு அதை என்னென்ன ரீசன் போடுங்க. அந்த சேல்ஸ் பிரைஸ் வேரியன்ஸ், இந்த பிரைஸ் வேரியன்ஸ் இருக்கா இல்லையா? This favorable of sales price variance indicate the higher selling price band was charged. Standard was charged for units sold. இப்போ நாங்க வந்து ஸ்டாண்டர்ட் படி பார்த்தா 22 rupees வருது, பட் ஆக்சுவலா செல் பண்ணிருக்கோம் அவ்வளவு பிரைஸ் வச்சு 22 rupees selling price per unit படி ஆக்சுவலா சேல்ஸ் பண்ணிருக்கோம். Despite the higher price, the volume was achieved was higher than the budgeted. நான் பட்ஜெட் பண்ணதிலும் பார்க்க வால்யூமும் கூட, செல்லிங் பிரைஸும் பட்ஜெட் பண்ணதிலும் பார்க்க கூட. அதாலதான் எங்களுக்கு என்ன செய்திருக்கு? பிரைஸ்லயும் வேரியன்ஸ் வந்திருக்கு. கிளியரா? Then expenditure on direct material, direct labor and other overhead was lower than the budgeted cost allowance for the activity level achieved. It is not possible to tell from the data provided whether the savings were achieved as a result of lower price or lower usage of resource. அதாவது இது எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு நாங்க பட்ஜெட் பண்ணதுல பார்க்க இது எல்லாமே குறைஞ்சிருக்கா இல்ல ஃபேவரபிளா வந்திருக்கு. இப்ப டிரெக்ட் மெட்டீரியல், டிரெக்ட் லேபர் அண்ட் அதர் ஓவர்ஹெட் எல்லாம் நாங்க பட்ஜெட் பண்ணது பார்க்க எங்களுக்கு குறைவா வந்திருக்கு. அது குறைவா வந்திருக்குன்னு சொன்னா என்ன ரீசனா இருக்கலாம்னு சொன்னா அவங்க சொல்றாங்க என்னன்னு பாருங்க. The expenditure on direct material, direct labor and other overhead cost was lower than the budgeted cost allowance for the activity level achieved. It is not possible to tell from the data provided whether the savings were achieved as a result of lower pricing or lower usage of resource. அப்ப இதை வச்சு நாங்க சொல்லலாது லோவர் பிரைஸால தான் எங்களுக்கு அது அவ்வளவு சர்வ் ஆயிருக்குது, அல்ல லோவரா யூஸ் பண்ணபடியே தான் எங்களுக்கு சர்வ் ஆயிருக்குன்றது நீங்க இதை வச்சு சொல்ல முடியாதுன்றாங்க. அடுத்தது expenditure on production overhead, both fixed and variable. இந்த பாருங்க, production overhead variable in the cost and fixed overheads cost இது. Say first both are variable was higher than the budgeted cost allowance for the activity level achieved. நான் பட்ஜெட் பண்ணதிலும் பார்க்க ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் என்ன இருக்கு? ஆக்சுவலா கூடி இருக்கு வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அண்ட் ஃபிக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் என்ன செய்யிருக்கு? கூடி இருக்கு. சரியா? ஓகே, ஃபிக்ஸ் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் பாருங்க ரெண்டுமே கூடி இருக்கா இல்லையா? நாங்க பட்ஜெட் பண்ணதுல பார்க்க ஃபிக்ஸ் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் என்ன செய்யிருக்கு? ஆக்சுவலா கூடி இருக்கு. சரி, the expenditure on the overheads both fixed and variable was higher than the budgeted allowance for activity level achieved. ஓகே, இதுவெல்லாம் கிளியரா இப்ப நான் சொல்லி தந்தது? ஏக்கா கன்ஃபியூஸ் ஆயிருக்கா? இல்ல சார். ரசிகா ஓகே? ஓகே சார். Gloria? Yeah. Danushka?
Okay. Nilanjini, Shashmita. Okay, sir. Okay, Nilanjini. Okay, sir. Okay. எழுதி கொள்றீங்களா எல்லாரும் ஆன்சர் இருக்கா? Okay. எழுதுறீங்களா ஆன்சரை? Then. So first சார் செஞ்சவங்களும் திருப்பி எழுதணுமா? சரியா யார் யார் சரியா செய்றீங்க? செய்திட்டீங்களா சரியா? ஓ சார் எனக்கு சரி. ஓகே. Gloria Shashmita செய்யலையா? ஓகே. ஓகே ஆன்சர்ஸ் ரைட் பண்ணுங்க. ஓகே. ஓகே நெக்ஸ்ட் இது காமன்ஸ் அதுல எப்படி வந்து அனாலிசிஸ் பண்ணிருக்கு இது இதே எழுதிக்கோங்க. சார் அந்த பாயிண்ட்ஸும் எழுதணுமா? யா நாளைக்கு நான் இனி ரிகன்சிலியேஷன் சொல்லி தர போறேன். ஓகே okay next one is the reconciliating the actual contribution actual profit to budgeted contribution. So actual profit la irundhu budget contribution la irundhu naanga actual profit appadi find பண்ணி போறது reconciliation பண்றது இப்ப variance அப்படி பார்க்கிறது. ஓகே எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். முதல்ல சின்ன questions practice questions இருக்கு, அது பிறகு ஒரு கணக்கு இருக்கு. ஓகே we can use the variances calculated in the budgetary control statements to reconcile the actual contribution with the budgeted contribution for the period. Illustration 4, ABG has a budgeted contribution May of 3,68,000. Okay, ABG has a budgeted contribution for May of 3,68,000 rupees. The following variants were calculated for the period. Okay, direct material total cost variance, total variance $12,500 adverse. Adverse mean ஆர்கனைசேஷனுக்கு டிசைட் நாங்க பட்ஜெட் பண்ணதுல பார்க்க ஆக்சுவல் வந்து என்ன இருக்கு, ஆக்சுவல் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஹையா இருக்கு, அதனால என்ன செய்யிருக்கு அட்வர்ஸ் வந்திருக்கு. கிளியரா? அப்ப இந்த வேரியன்சஸ் எல்லாமே எப்படி இந்த டைரக்ட் மெட்டீரியல் வேரியன்ஸ் பாக்குறது, டைரக்ட் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் பாக்குறது, வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் எப்படி ஃபைண்ட் பண்றது, இது எல்லாமே வந்து நான் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல ஃபைனான்ஸ் ஆகவே சொல்லி தரேன். பிசினஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது இல்ல, பட் நீங்க ஃபைனான்ஸ் படிச்சீங்கன்னா சொன்னா ஃபைனான்ஸ் சைட்ல வந்து இது எப்படி ஃபைண்ட் பண்ற எல்லாமே இருக்குது. ஓகே இப்போ நான் படிப்பிச்சு கொடுத்த மாதிரி தான் கொஞ்சம் டிஃபரன்ஷியல் கணக்கு இருக்கு. ஓகே இதுலயே கணக்கு வேரியன்சஸ் இருக்கு, ஒரு 20 வேரியன்சஸ் இருக்கு பாக்குறது. ஓகே அதுல இருந்து அது என்ன டெப்தா வரும். ஓகே இப்ப மேனேஜ்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இப்படி மேலோட்டமா தான் இருக்கு, ஸ்லைடா தான் இருக்கு. ஓகே டைரக்ட் மெட்டீரியல் டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ். ஓகே நான் பட்ஜெட் பண்ண டோட்டல் காஸ்ட்டுக்கு பட்ஜெட் பண்ண டைரக்ட் மெட்டீரியல் டோட்டல் காஸ்ட்டுகளை பார்க்க ஆக்சுவல் காஸ்ட் என்ன இருக்குது கூடவா வந்தா தான் உங்களுக்கு என்ன வரும், அட்வர்ஸ்ல வரும். ஓகே டைரக்ட் லேபர் டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ் நாங்க பட்ஜெட் எவ்வளவு வந்திருக்கு 17,900 ஃபேவரபிள். அதை நாங்க பட்ஜெட் பண்ணது காஸ்ட்லும் பார்க்க டைரக்ட் லேபர் காஸ்ட்லும் பார்க்க ஆக்சுவல் காஸ்ட்னு இருக்கு குறைவா இருந்திருக்கு. 17,900 குறைவா இருந்தபடியா ஆர்கனைசேஷனுக்கு அது என்னது காஸ்ட் சர்விங்ஸ் மாதிரி. வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் டோட்டல் காஸ்ட் வேரியன்ஸ். அப்ப வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் என்ன வந்திருக்கு $11,850 வந்து ஃபேவரபிள். அப்போ காஸ்ட் சர்விங்ஸ் ஆயிருக்கு. நான் பட்ஜெட் பண்ணது பார்க்க ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்ன இருக்கு குறைவா இருக்கு. கிளியர்? calculate the contribution for the May. அப்ப இது என்னது கன்ட்ரிபியூஷன் தந்திருக்காங்க. அப்ப இது கன்ட்ரிபியூஷன் பட்ஜெட் தந்திருக்காங்க. பட்ஜெட்ல என்ன செய்யணும், அட்வர்ஸ டிடக்ட் பண்ணணும். அட்வர்ஸ டிடக்ட் பண்ணி direct labor cost and variable production overhead total cost னு செய்யணும், ஆட் பண்ணணும் ஃபேவரபிள்.
ஆட் பண்ணா உங்களுக்கு ஆக்சுவல் கிடைக்கும். கிளியர் விளங்கிச்சா? இதுல இருக்க பட்ஜெட்டட் கண்ட்ரிபியூஷன் $368,000 and direct material total cost variance adverse இருக்கான் டிடக்ட் பண்ணிருக்கேன், மைனஸ் பண்ணிருக்கேன். and direct total cost variance இருக்கேன் favorable ஆட் பண்ணிருக்கேன். அடுத்த variable production overhead total cost variance இருக்கேன் ஆட் பண்ணிருக்கேன் favorable. இப்ப இவ்வளவுதையும் ஆட் பண்ணணும்னு சொன்னா இந்த ஆக்சுவல் கண்ட்ரிபியூஷன் வந்திருக்கா இல்லையா? ஓகே வந்திருக்கு. இது விளங்கிச்சா? அப்படி பாக்குறேன். ஓகே, are you all clear? Midhu, Rasika, Shashmita. ஓகே ஓகே, அப்ப இதை எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி ஒன்று தாரேன், குயிக்கா எழுதுங்க.
Okay, this is the answer. Then in the questions start பண்ணுங்க. Questions எழுதுங்க. Okay. Okay, sir. Okay, sir. Okay. Sales volume contribution budgeted contribution 45,550. Sales volume variance adverse தந்திருக்காங்க, so deduct பண்ணிருக்கேன். Direct material variance தந்திருக்காங்க, favorable தந்திருக்காங்க, so add பண்ணிருக்கேன். Direct labor variance தந்திருக்காங்க, adverse தந்திருக்காங்க, அதை deduct பண்ணிருக்கேன். Variable production overhead variance தந்திருக்காங்க, adverse தந்திருக்காங்க, deduct பண்ணிருக்கேன். adverse தான் deduct பண்ணி favorable கூட்டினா என்ன செய்யும் உங்களுக்கு actual contributions கிடைக்கும். Clear? Okay, the answers okay? Danishkant okay answer? Doubt irukka Danishkant? sir. விளங்கல. Hello? Danishkant? Clear? Yes, sir. Okay. Okay. அப்ப next questions போவோம். Okay. Okay. இந்த questions Oh, செய்யுங்க sir. பாப்போம்ல. Question 1, question 2 இப்ப தந்திருக்காங்க. சரியா? இப்ப செய்யுங்க. எழுதுங்க பாப்போம். டெஸ்டிங் பண்ணும். எனக்கே இருக்குது கேள்வியில. ஓகே, இப்ப செய்ய போறோம். ஓகே, இந்த சாப்டர் முடிஞ்சு பட்ஜெட் ஓவராலா. இனி பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் 2-3 இருக்குது. அதுல குயிக்கா நாங்க செய்துட்டு நெக்ஸ்ட் செஷன்ஸ்க்கு போவோம். ஓகே, அப்ப பட்ஜெட் கண்ட்ரிபியூஷன் இப்ப இந்த ஏரியாஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சு. வெல்கம் டு தி நியூ கமர் மகேஷ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன டைம்? கிளாஸ் வர டைம் மாதிரியே வாரீங்க எல்லாரும். சாரி ஓகே சார். ஓகே, இப்ப இந்த பட்ஜெட் முடிஞ்சது மோஸ்ட்லி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன். நீ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான் செய்ய போறேன். ஓகே, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து நியூ சாப்டர் ஸ்டார்ட் ஆகும். ஓகே என்னடா பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஓகே, அதுக்கு எல்லாரும் கட்டாயம் அட்டெண்ட் பண்ணுங்க. இப்ப ஷார்ட் இது இப்ப நீங்க பார்த்தது ஷார்ட் டேர்ம் டிசிஷன். இது பட்ஜெட் வந்து லாங் டேர்ம் டிசிஷன் மேக்கிங். இனி நாங்க பார்க்க போறோம் ஷார்ட் டேர்ம் டிசிஷன் மேக்கிங் எப்படி பண்றோம்னு சொல்லி. ஓகே, அப்ப அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நியூ சாப்டர்ஸ் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகுவேன். அப்ப இந்த கேள்வியில குயிக்கா செய்யுங்க. ஓகே, இப்ப நீ செய்து இன்னைக்கு ஃபுல்லா முடிச்சா தான் நெக்ஸ்ட் கிளாஸ் அதுல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப இந்த கேள்வி கொடுத்திருக்கு செய்யுங்கள. ஓகே, Okay, a job requires 2,400 actual labor hours for completion, and it is anticipated that there will be 20% of idle time. Idle time means a wastage hours or inefficiency hours. Okay, 20%. If the wages rate is $10 per hour, what is the budgeted cost for the job? Okay, so the answer is, answer find பண்ணிட்டீங்களா? Anyone? Gloria? 19,200. 19,200. A, first one.
Okay, பாப்போம். The answer is, what is the answer? 30,000. So okay, பாருங்க இதுல idle time is 20% of the hours paid. Okay, பாருங்க இப்ப total actual hours எவ்வளவு இருக்குது? 2400 for work, ஒரு work complete பண்றதுக்கான actual hours 2800 hours. Sir, so அதுல 20% வந்து என்ன? Idle time. The idle time is 20% of the total hours to be paid. Okay, now total எவ்வளவு hours work பண்றோமோ அதுல 20% வந்து என்ன? Idle time. There are hours to be paid for. Okay, total hours அப்ப நீங்க first you have to find out the total hours எவ்வளவுன்னு சொல்லி. Okay, total hours எவ்வளவு பாருங்க. total hours எவ்வளவுன்னு சொன்னா ஒரு job நீங்க work பண்ணி முடிக்கிறதுக்கு the job requires 2400 actual hours for completion. Okay, so அதுல 20% idle time means, so இந்த மிச்சம் எல்லாம் actual hours எவ்வளவு எடுத்திருக்கு? அப்ப மிச்சம் 80% தான் இந்த actual hours. It's it clear? Okay, ஒரு நீங்க work complete பண்றதுக்கு 100% hours தேவைன்னு சொன்னா பட் அதுல actual hours completion எவ்வளவு எடுத்திருக்கு? 2400 actual hours. அதுல 20% waste ன்னு சொன்னா அப்ப 80% equal என்ன இருக்கும்? 2400 labor hours. Clear ஆகுது? Okay, அப்ப நீங்க 2400 ஹவர்ஸ்க்கு தான் நீங்க work பண்ணிருக்கீங்க. அது equal 80%. So அங்க 3000 hours, அப்ப அங்க actual hours எவ்வளவுன்றதை நீங்க find பண்ணணும். So 2400 80% divide பண்ணா அங்க total hours வரும். into 100 ஆல multiply பண்ணா 3000 hours 1000 தான் என்னது actual hours. Clear? The idle time is 20% of total hours to be paid. அப்ப idle time எப்படி pay பண்ணுவாங்கன்னு சொன்னா நாங்க total hours-க்கு தான் 20% பாப்பாங்க. So therefore the hours to be paid for, first you have to find out the hours. Hours-அ find பண்ணணும். அவ்வளவு அப்ப total find பண்ணிருக்கோம் அவ்வளவு 3000 hours into $10. Okay, 1 hour-க்கு அவ்வளவு pay பண்றாங்க. If the wages rate is $10 per hour, what is the budgeted labor cost? So உங்களோட total hours எவ்வளவுன்னு தெரியும் தானே? 3000 hours into $10 multiply பண்ணா எவ்வளவு வரப்போகுது? 30,000. Is it clear? Okay, 3000 சொல்றது அப்படி ஃபுல்லா hours yeah, labor hours. yes, total labor hours. Okay, into $10 ன்னு சொன்னீங்க சொன்னா $30,000 வந்து என்ன செய்ய போகுது? நீங்க பே பண்ணணும் லேபர் காஸ்ட். அதுல $30,000 நீங்க பே பண்றீங்கன்னு சொன்னா அதுல நீங்க ஐடில் டைம் வேலை செய்யாம இருக்க டைமுக்கு சேர்த்து தான் பே பண்ண போறீங்க. கிளியரா? அப்ப 30,000 20% பார்த்தா $6,000 வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்யாம இருந்தாலும் நீங்க பே பண்ண போறீங்க. கிளியரா? யாருக்கு டவுட் இருக்கா? தனுஷ்கா? No doubt. No doubt. Gloria, Shashmita? விளங்கல. ஓகே, இப்ப டவுட்ஸ் இருந்தா யாரும் இதுல கேக்குறதுக்கு அப்படி யாரும் இதாக்காங்க. நான் படிக்கிறது டவுட்ஸ்கள் இருக்கத்தான் வேணும். ஓகே, டவுட்ஸ் எல்லாருக்கும் அவ்வளவுக்கு விளங்குதுன்னு சொன்னா அப்ப நான் நல்லா படிப்பிக்கிறேன்னு தான் மீனிங். ஓகே, அது இல்ல. அப்ப சோ எல்லாருக்குமே அப்படி இருக்காது தானே? டவுட்ஸ் சொன்னா நீங்க இதுல இதாக்குறதுக்கு ஒன்றுமே இல்ல, கேட்கலாம் டிரெக்டா. ஓகே, மகேஸ்வரன் ஓகே? Okay, sir. ஓகே ஓகே, இதுல கேட்டது என்னது? லேபர் காஸ்ட் ஃபார் தி ஜாப் எவ்வளவுன்னு தான் சொல்லி கேட்டிருக்கான். அப்ப 3000 hours ஒர்க் பண்ற லேபர் டோட்டலா வித் ஐடில் டைமோட, சோ இன்டு 10 rupees அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா $30,000. இப்ப இதுல கேக்குறான் ஐடில் டைமுக்கான எவ்வளவு பே பண்றேன்னு கேட்டா அவ்வளவு சொல்லலாம். நீங்க ஐடில் டைம் ஹவர்ஸை காணணும். ஏன் 2400 hours ஆக்சுவலா அவங்க கம்ப்ளீட் பண்ண எடுத்த டேட். அதுல 20% பாத்தீங்கன்னா 600 hours வந்து என்ன செய்ய போகுது? ஐடில் டைம் ஹவர்ஸ். அதுக்கான தெரியும் தானே? 600 hours ஐடில் டைம் இன்டு 10 rupees படி பாத்தீங்கன்னா 6000 rupees வந்து ஐடில் டைமுக்காண்டி பே பண்ணும். ஐடில் டைம்னா ஒர்க்கர்ஸ் வந்து வேலைக்கு வந்து ஒர்க் பண்ணாம சும்மா இருந்த டைம், அதுக்காண்டி நாங்க பே பண்றதா என்னது? ஐடில் டைம்னு சொல்லுவோம். ஓகே, ஐடில் டைம்னா வீணா போன நேரம். ஓகே ஓகே, யாருக்கு டவுட் இருக்கா இதுல? ஆன்சர்ஸ் பாருங்க. இத பாருங்க. ஐடில் டைம் இஸ் 20% of the total hours to be paid for.
Therefore, the hours to be paid for 2,400 hours divided by 80%. About total hours were okay 3,000 total hours. So budgeted labor cost na idla answer கேட்டிருக்காங்க. So 3,000 hours into $10 per hour க்கு $10. So $30,000 வந்து நீங்க என்ன செய்யணும் பே பண்ணணும் லேபர்ஸ்க்கு. Clear? Okay? Any doubts? Okay, sir. Okay, next எழுதிட்டீங்களா? Yeah, Gloria சொல்லுங்க. ஐடில் டைமுக்கு வந்து பே பண்ணணுமா? Yeah, idle டைமுக்கு பே பண்ணணும். ஒன்னும் செய்யலாம் தானே ஐடில் டைம். இப்போ ஐடில் டைம் நாங்க ஏன் ஃபைன் பண்றோம்னு சொன்னா, அப்போ லேபர்ஸ் வந்து ஒர்க்குக்கு வந்து நாங்க வேலை செய்யாம இருந்த அவர்ஸுக்கு நாங்க எவ்வளவு பே பண்ணிருக்கோம்ன்றதை பார்க்க, அவங்களோட இன்எஃபிஷியன்சி அவர்ஸுக்கு எவ்வளவு பே பண்றோம். இது இதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அன்னெசரி காஸ்ட் தானே. அப்ப ஐடில் டைம் என்ன செய்வோம்னு சொன்னா வேரியன்ஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னு சொன்னா நாங்க தேவையில்லாம தானே பே பண்ணிருக்கோம். அவங்க வேலை செய்யாமையும் அவங்களுக்காண்டி பே பண்றோம். அது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அட்வர்ஸா இல்லையா? Yeah, அப்ப idle time hours paid பண்ணா நாங்க மைனஸ் பண்ணி காட்டுவோம். Clear? இப்ப நீங்க அவங்கள மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஃபைனான்ஸ் சைட் செய்தீங்கன்னா இது எல்லாமே நாங்க இண்டிவிஜுவலா படிப்போம். இதெல்லாம் எப்படி ஃபைன் பண்றது. ஓகே, உங்களோட லெவலுக்கு அவ்வளவு பெருசா இல்ல, மேனேஜ்மெண்ட் சைடுல இல்ல, ஃபைனான்ஸ் சைடுல இது எல்லாமே இண்டிவிஜுவலா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல இருக்கு ஃபுல்லா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 2 செய்யுங்க பா. செய்துட்டீங்களா? Restaurants in the supermarket. For the year just ended, it was hoped that it could secure a new contract with the largest supermarket chain. அப்போ ஒரு லார்ஜஸ்ட் சூப்பர் மார்க்கெட் செயினோட என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஒரு செக்யூரான நியூ கான்ட்ராக்டா போட போகுது. யாரு? இந்த நியூ கம்பெனி, ஸ்பெஷலைஸ்ட் கம்பெனி. Therefore it had produced cost budget for 12,000. அப்போ அது சூப்பர் மார்க்கெட்டோட இதோட அக்ரிமெண்ட் போறதுக்கு முதல்ல அவங்க காஸ்ட் டெஸ்டிங் பண்றாங்க. அவ்வளவு காஸ்ட் எஸ்டிமேட்டட் காஸ்ட் வரும் அண்ட் அவ்வளவு லேபர் காஸ்ட் வருமானது ஒரு காஸ்ட் ப்ராடக்ட் பண்றாங்க. So therefore it had produced cost budget for 12,000 and 18,000 tests. Okay, the following labor cost were budgeted. 12,000 test kana labor cost $14,40,000 and 18,000 kana cost $21,60,000. Okay, it did not secure the contract with the largest supermarket, but did manage to take on work for a small supermarket. It actual results for the era. இப்ப ஆர்கனைசேஷன் யோசிக்குது என்னன்னு சொன்னா, it did not secure the contract with the largest supermarket. largest supermarketோட கான்ட்ராக்ட் வைக்கிறது செக்யூரா இல்லையா என்று பாக்குது. சோ அதுக்கு முதல்ல did to take a work on for a small supermarket. அப்ப அது ஆர்கனைசேஷன் யோசிக்குதுன்னா லார்ஜ் சூப்பர் மார்க்கெட்ல போட்டா இது ஒர்க் அவுட் ஆகாது. சோ நாங்க செவரல் ஸ்மாலர் சூப்பர் மார்க்கெட்ல இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி ட்ரை பண்ணி பார்க்குது. ஓகே, it did not secure the contract with the large supermarket but did manage to take on work for a several smaller supermarket. It actual results for the era. So அதே பிறகு ஸ்மாலர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் அவுட் பண்ண அப்புறம் அவங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா 15,000 டெஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து ஆக்சுவல் லேபர் காஸ்ட் 18,75,000. கிளியர்? 18,75,000 ஆக்சுவலா வருது காஸ்ட். அப்ப நாங்க இது பார்க்கலாம். இதுல என்ன வேரியபிள் காஸ்ட் லேபர் ஹவர்ஸ் பார்க்கலாமா இல்லையா? அதாவது 14,40,000 12,000 டெஸ்டர்ஸால டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு டெஸ்டுக்கான லேபர் காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி வேற. சோ ஓர் எல்ஸ் யா சொல்லுங்க. 120 வருதா? யா ஓகே ஓகே. அல்லது என்ன செய்யலாம், 21,60,000 18,000 டிவைட் பண்ணாலும் உங்களுக்கான லேபர் காஸ்ட் எவ்வளவு வருது, பட்ஜெட் லேபர் காஸ்ட் பெர் டெஸ்ட்டுக்கு எவ்வளவு வருதுன்னு தெரியும். கிளியரா? அத நீங்க 15,000க்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே, இது வந்து கீழே வந்திருக்கிறது என்ன ஆக்சுவல் 15,000 டெஸ்டர்ஸ்க்கு வந்து ஆக்சுவல் லேபர் காஸ்ட் தான் எவ்வளவு உங்களுக்கு 18,75,000. 18,75,000 வந்து என்ன 15 டெஸ்டர்ஸ்க்குமான வந்து ஆக்சுவல் லேபர் காஸ்ட் தான் இது. கிளியர்?
அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு எங்களுக்கு எவ்வளவு வருது? இதால டிவைட் பண்ணீங்களா? 14 lakhs 40,000 12,000 டிவைட் பண்ண எவ்வளவு வருது எங்களுக்கு? 120. 120. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப பாப்போம். The budgeted variance, okay, the answers தந்திருக்காங்க. The unit labor cost for 12,000 test is 14 lakhs 40,000 is divided by $12,000 is equal $120,000. Or else நீங்க என்ன otherwise காணலாம். For 18,000 unit is அதே என்ன செய்யலாம்? 21 lakhs and 60,000 is divided by 18,000. அதாவது டிவைட் பண்ணாலும் என்ன வருது? 120. ரெண்டையும் 120 இதால டிவைட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வருது, 120. So the labor is variable cost. அப்ப உங்களுக்கு அதுலயே ஃபர்ஸ்ட் நான் கன்க்ளூஷன் வரோம். So labor cost is variable cost. ஏன் சேமா இருக்குது? அதாவது நீங்க டெஸ்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ண உங்களோட லேபர் காஸ்ட் என்ன செய்யும்? கூடும். ஸோ 12,000 டெஸ்ட்டுக்கு எங்களுக்கு வந்து லேபர் காஸ்ட் 14 lakhs 40,000. 18,000 டெஸ்ட்டுக்கு வந்து லேபர் காஸ்ட் 21,060. ஓகே, கிளியரா மகேஷ்? மகேஷ் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, அப்ப நான் அது எப்படி per labor cost content விளங்கிச்சா? per labor டெஸ்டுக்கான யூனிட்ஸ் எப்படி கண்டென்ட் விளங்கிச்சா? அதாவது 12,000 டெஸ்டட்ஸ் பாருங்க, 14 lakhs 40,000 என்ன செய்யணும்? 12,000 டெஸ்டட்ஸ் ஆல டிவைட் பண்ணன்னு சொன்னா per டெஸ்ட் ஒரு டெஸ்டுக்கான லேபர் காஸ்ட் வரும். or else நீங்க என்ன பண்ணலாம்? 21 lakhs 60,000 18,000 டெஸ்டட்ஸ் ஆல் டிவைட் பண்ணாலும் என்ன செய்ய போகுது? சேம் ஆன்சர் தான் வர போகுது. எவ்வளவு வருது? $120 per டெஸ்ட். கிளியரா? அப்ப per டெஸ்ட் எவ்வளவு வருது? சோ லேபர் காஸ்ட் இஸ் வேரியபிள். ஒரு டெஸ்டுக்கான லேபர் காஸ்ட் உங்களுக்கு வருது 120,000. கிளியர்? $120. சோ எங்களுக்கு 15,000 டெஸ்ட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் வரணும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரணும்? சோ the budgeted allowance 18 lakhs வரணும். The budgeted cost allowance mean என்னது? Flex budget. Okay, the budgeted cost allowance for the labor cost for எவ்வளவு வருது? 15,000 யூனிட்ஸ்க்கு $120 into 15. $120 into 15,000 testers multiply பண்ணா 18 lakhs. 18 lakhs. Clear? Okay, Amidishalini, Nilanjini? ஓ சார். ஓகே, அப்ப உங்களுக்கு 18 lakhs வருது. 18 lakhs தான் உங்களுக்கு காஸ்ட் வரணும். இது நான் கண்டது என்ன? பட்ஜெட்டட் காஸ்ட். அதாவது பட்ஜெட்டட் காஸ்ட் அலவன்ஸ் ன்னு சொன்னா another name என்னது? ஃப்ளெக்ஸ் பட்ஜெட். கிளியர்? another name என்னது? ஃப்ளெக்ஸ் பட்ஜெட். அப்ப ஃப்ளெக்ஸ் பட்ஜெட் 15,000 க்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 18 lakhs தான் வரும். பட் எங்களுக்கு வந்து ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு? 18 lakhs 75,000. அப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு பார்க்க காஸ்ட் எவ்வளவு வந்திருக்கு? 75,000 அட்வான்ஸ். கூடுதலா வந்திருக்கு. அப்ப நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு பார்க்க காஸ்ட் வந்து என்ன செய்யுது? கூடி இருக்கு. சோ இது அப்ப அது என்ன சொல்லுவோம்? அட்வர்ஸ் ன்னு சொல்லுவோம். கிளியரா? Are you all clear? Yes. Yes. The actual labor cost was 18,75,000. Therefore the budgeted variance for the labor is அப்ப எப்படி காண்றது? actual costல இருந்து flex budget அதாவது budgeted cost allowance டிடக்ட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு வர போகுது? $75,000. அது என்னது? ஓகே ஓகே. நிலாஞ்சினி டவுட்டா? இல்ல சார். ஓகே, அப்ப அட்வர்ஸ் ன்னு சொல்லுவோம். ஓகே, எனிவன் வேற யாருக்கா டவுட் இருக்கா? க்ளோடியா, சஷ்மிதா? இல்ல சார். தனுஷ்காந்த்? இல்ல சார். விதுஷா? No. இல்லையா? இது கிளியர் தானே எல்லாரும்? Yeah, sir. Okay, next one. Discussions. எழுதுங்கப்பா. Is a cash budget. Okay, பெரிய கேள்வி. Okay, பெரிய கேள்வி இருக்கு. Okay, saying cash budget we already discussed. Okay, how to do the cash budgets. Okay,
குயிக் ஆளுங்க. ஸ்லைட் 2. ஓகே ஓகே எடுத்துக்கோங்க. ஓகே 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 5th. அடுத்தாச்சா? இல்ல ஓகே ஓகே யா ஓகே ஓகே கொஞ்சம் இருங்க. ஓகே இப்போ ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வரணும் இதில் தான் ட்ரை பண்ணிட்டு வாங்க. நான் ஒரு half an hour ஒரு 45 minutesக்குள்ள இந்த 2 questions 2 தானே குயிக்காக முடிச்சிடும். half an hour மேக்ஸிமம் half an hour is enough for me. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த செஷன்ஸ் முடிஞ்சிடும். பட்ஜெட்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆகும். பட்ஜெட்டிங்கில் நாங்கள் ஓவரால் எல்லாம் பார்த்துட்டோம். எடுத்துட்டீங்களா கொஸ்டின்ஸ்? ஓகே ரசிகா எடுத்துட்டீங்களா ஃபோட்டோ? ஓகே பட்ஜெட்டிங்ல ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எனக்கு விஷயம் ரிகான்சிலியேஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரிகான்சிலியேஷன் பார்த்துட்டோம். ஆக்சுவல் கண்ட்ரிபியூஷன், பட்ஜெட்ஸ் கண்ட்ரிபியூஷன்ஸ் அப்படி ரிகான்சிலியேட் பண்றது, தென் ஃப்ளெக்ஸ் பட்ஜெட் பார்க்குறது அப்படின்னு பார்த்துட்டோம். ப்ரிப்பேர் பண்றது எப்படி, அண்ட் ஃபிக்ஸ் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ரிப்போர்ட்ஸ்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். தென் பட்ஜெட் கண்ட்ரோல், அட்வர்ஸ், ஃபேவரபிள் எப்படி பார்க்கணும்னு பார்த்தோம். பட்ஜெட் சென்டர்ஸ், அடுத்த டாப் டவுன் பட்ஜெட்ஸ், பட்ஜெட் கமிட்டி யார் யார் இருக்கிறாங்க, அடுத்த பார்ட்டிசிபேட்டிங் பட்ஜெட் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ், ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட் தேர் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ், அண்ட் பீரியோடிக் பட்ஜெட், இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ், அண்ட் ரோலிங் பட்ஜெட் என்னன்னு பார்த்தோம். தென் கேஷ் பட்ஜெட்ஸ் என்னன்னு பார்த்தோம். கிளியர்? கேஷ் பட்ஜெட்ஸ், கேஷ் பட்ஜெட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம். அதில் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அப்படி ஒரு கேஷ் இந்த ப்ரிப்பேர் என்னென்ன நான் கேஷ் ஐட்டங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது இதெல்லாம் சிலதில் சொல்லி தந்தேன். ஓகே ஷார்ட் டேர்மில் என்னென்ன பாசிபிள்கள் இருக்குது, அப்படி ஃபைனான்ஸ் டெஃபிசிட் பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் டெஃபிசிட், லாங் டேர்ம் டெஃபிசிட், ஷார்ட் டேர்ம் சர்ப்ளஸஸ், லாங் டேர்ம் சர்ப்ளஸஸுக்கு அப்படி ஃபைனான்ஸ் பண்ணலாம், அதை எப்படி மேனேஜ்மெண்ட் என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணுதுன்றலாம் சொல்லி தந்திருக்கேன். கேஷ் பட்ஜெட்ல என்னென்ன ஷார்ட் ஃபால்ஸ் வருது, ஃபீட் ஃபார்வர்ட் கண்ட்ரோல் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே அடுத்த பார்த்தோம் மாஸ்டர் பட்ஜெட் பார்த்துனாங்க. பர்ச்சேஸ் பட்ஜெட் எப்படி செய்யறது, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். டிரெக்ட் லேபர் பட்ஜெட் பார்த்துருக்கோம், டிரெக்ட் மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட் பார்த்தோம், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்த்துருக்கோம், direct labor budget, direct purchase budget பார்த்திருக்கோம், மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட் அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இதெல்லாமே பார்த்திருக்கோம். ஓகே அடுத்த மாஸ்டர் பட்ஜெட் பார்த்திருக்கோம். ஓவராலா எது செய்யறது, சேல்ஸ் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் செய்யறது, தென் ப்ரொடக்ஷன் பட்ஜெட், தென் மெட்டீரியல் லேபர் பட்ஜெட்ஸ், அப்போ எப்படி எது ஃபர்ஸ்டா செய்துட்டு வர இந்த பட்ஜெட்ல இருந்து அப்படி ஹவு டு கம்ப்ளீட் ஓவரால் பட்ஜெட், மாஸ்டர் பட்ஜெட் அப்படி செய்யறேன்னு சொல்லி தந்திருக்கேன். டோட்டலி 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷனல் பட்ஜெட் டு மாஸ்டர் பட்ஜெட் வரைக்கும் எப்படி செய்யறதுலாம் பார்த்துட்டோம். ஓகே லெவல்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங் என்னென்ன இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், பட்ஜெட்ரி பிளானிங், ஆப்ரேஷனல் பிளானிங் அதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே பார்த்துட்டோம். ஓகே ஏதாவது டவுட்ஸ் இருக்க பட்ஜெட்ஸ்ல யாருக்காது? ஏன்னா இப்போ நான் ஒரு 1.5 months-ஆவே பட்ஜெட் சொல்லி தந்திருக்கேன். 1.5 months 2 months சொல்லி தந்திருக்கேன்னு நினைக்கிறேன் பட்ஜெட்ஸ். ஓகே தென் அங்காலே அடுத்தது போறோம்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ். அதுவும் இதை விட கொஞ்சம் டஃப், இன்னும் கூடவா யோசிக்கணும். ஓகே இது யாருக்கா டஃபா இருந்துச்சு? இது இல்ல சார். ஓகே தானே?
Okay, sir. others? Rasika, Danishkan, இல்ல சார். Danishkan, No, sir. Gloria, Shashmita. No, sir. Okay, sir. ஓகே, இனி அடுத்த பார்க்க போதா டோட்டலி இதுக்கு கன்ட்ராஸ்ட், அது டோட்டலி டிஃபரெண்ட். ஓகே, அப்ப அந்த சாப்டர்ஸுக்கு ஒழுங்கா வந்தீங்கன்னா அதுவும் கேட்சப் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக தான் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேணும். ஓகே, இப்போ அதில் தான் தந்திருக்கேன். மோஸ்ட்லி நான் தர கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுங்க வீட்டில். ஓகே, ரைட் ஓ ராங் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை. ஓகே, தென் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு தான் உங்களுக்கு டைம் தரணும். இல்லாட்டி நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரை, அதை ட்ரை பண்ணணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அவ்வளோ பட்ஜெட்டிங்ல ஃபுல் அவ்வளோ முடிச்சிருக்கணும். ஓகே, மாஸ்டர் பட்ஜெட் வரைக்கும் செய்திருக்கு. ஸோ பட்ஜெட்டிங் முடிஞ்சு, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஒரு 30 minutes 40 minutesல ஃபுல்லாக முடிச்சிடும் பட்ஜெட்ஸ், இந்த பேலன்ஸ் கொஸ்டின்ஸையும் பார்த்து. ஓகே, அதோட பட்ஜெட்டிங் முடிஞ்சிடும். தென் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, கிளியரா? Okay, sir. ஓகே, இது மூடில இருக்கு தானே சார் இது? யா மூடில் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம மூடில் இல்லாட்டி நீங்க நிஷாந்த் அண்ணாக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே சார், போடுறவர் இல்லைன்னு சொல்லி. ஓகே, நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் மூடில். ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓகே MFRD என்ற இதுக்குள்ள போட்டிருக்கேன் ஃபுல்லா. அது நிஷாந்த் அண்ணாட்ட கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. டுடே செஷன்ஸ் இவ்வளோ தான். see you later on next classes. ஓகே, Thank you, sir. God bless you, sir. Thank you, ஓகே, எல்லாரும் sir. மிக்ஸ் பண்ணாம நெக்ஸ்ட் கிளாஸஸ் வாங்க. Okay, sir. Okay, sir. ஓகே, தேங்க்யூ.